ஸ்ரீபகவான் சொல்கிறார், திரண்டிருண்ட தோளுடையவனே, மிகவும் அன்பு கொண்டவனான உனக்கு உன் நலம் கருதி நான் எதை மீண்டும் கூறுவேனோ அந்த என்னுடைய மிக உயரிய பொருள் பொதிந்த சொற்களைக் கேள். என்னுடைய உற்பத்தியே, அதாவது லீலையாக வெளிப்படுவதை தேவகணங்கள் அறியார்கள், மகரிஷிகளும் அறியார்கள். ஏனெனில் நான் எல்லாவிதங்களிலும் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் ஆதிகாரணம் ஆவேன். எவன் என்னை பெறப்பற்றவன், அனாதியானவன், உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ, மனிதர்களில் மிகவும் அறிவாளியான அவன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறான். தீர்மானம் செய்யும் திறன், உண்மையான அறிவு, மோகமின்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனவழக்கம், இன்பமும் துன்பமும் தோன்றுவதும் அழிவதும், பயமும் பயமின்மையும், அஹிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ், இகழ்வு, இத்தகைய உயிரினங்களுடைய வெவ்வேறான மனப்பாங்குகள் என்னிடமிருந்துதான் உண்டாகின்றன. உலகில் இந்த பிரஜைகள் அனைவரும் எவர்களிடமிருந்து உண்டானார்களோ அந்த 7 மகரிஷிகளும் அவர்களுக்கும் முந்தியவர்களான சனகர் முதலிய 4 முனிவர்களும் அவ்வாறே ஸ்வாயம்புவர் முதலிய 14 மனுக்களும் என் சங்கல்பத்தாலேயே தோன்றியவர்கள். எல்லோருமே என்னிடம் அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். எவன் என்னுடைய இந்த ஈசுவரத் தன்மையின் விரிவையும் யோக சக்தியையும் தத்துவ ரீதியாக அறிகிறானோ அவன் அசையாத பக்தியோகத்துடன் கூடியவனாக ஆகிறான். இவ்விஷயத்தில் சிறிதளவும் ஐயமில்லை. வாசுதேவனான நானே அனைத்துலகம் தோன்றுவதற்கு காரணம். என்னாலேயே அகில உலகமும் இயங்குகிறது என்று புரிந்து கொண்டு நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட அறிஞர்களான பக்தர்கள் பரமேசுவரனான என்னை இடையராது உபாசிக்கிறார்கள். இடைவிடாது என்னிடமே மனம் செலுத்தியவர்களும் என்னிடமே உயிரை அர்ப்பணம் செய்தவர்களுமான பக்தர்கள் என்னுடைய பக்தியின் விளக்கத்தின் மூலம் தங்களுக்குள்ளே என்னுடைய பிரபாவத்தை விளக்கிக் கொண்டும் என் குணங்களையும் பிரபாவங்களையும் பேசிக்கொண்டும் எப்பொழுதும் மகிழ்கிறார்கள். மேலும் வாசுதேவனான என்னிடமே இன்புறுகிறார்கள். தியானம் முதலியவற்றால் எப்பொழுதும் என்னிடமே ஈடுபடுகின்றவர்களும் பேரன்போடு வழிபடுகின்றவர்களுமான அந்த பக்தர்களுக்கு எந்த புத்தியோகத்தின் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவஞான வடிவாகிய புத்தியோகத்தை அளிக்கிறேன். அவர்களுக்கு அருள் புரிவதற்காக அவர்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நின்று அறியாமையினால் உண்டான இருளை ஒளிமயமான தத்துவஞான வடிவான விளக்கினால் நானே அழிக்கிறேன். அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் பரபிரம்மம், பரமபதம், மிகவும் புனிதமானவர். ஏனெனில் எல்லா ரிஷிகளும் உங்களை என்றும் உள்ளவர், தெய்வீகமான புருஷன், முழு முதற்கடவுள், பிறப்பற்றவர், எங்கும் நிறைந்தவர் என்று கூறுகிறார்கள். அவ்வாறே தேவரிஷியான நாரதரும் ரிஷிகளான அசிதரும் தேவலரும் மகரிஷியான வியாசரும் கூட கூறுகிறார்கள். நீங்களுமே அவ்வாறே என்னிடம் கூறுகிறீர்கள். கேசவா, என்னிடம் எதை கூறுகிறீர்களோ இந்த எல்லாவற்றையும் உண்மையே என்று எண்ணுகிறேன். பகவானே, திருவிளையாடலுக்காக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஸ்வரூபத்தை அசுரர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை. உயிரினங்களை தோற்றுவித்தவரே, உயிரினங்களின் தலைவரே, தேவர்களுக்குத் தேவனே, ஜகநாயகனே, புருஷோத்தமரே, நீங்கள்தான் உங்களை அறியவல்லவர். எந்த விபூதிகளினால், சிறப்புகளினால் இந்த உலகங்களை வியாபித்து நிற்கிறீர்களோ அந்த தெய்வீகச் சிறப்புடைய உங்களுடைய விபூதிகளை, பெருமைகளை நீங்கள்தான் முழுமையாக கூறுவதற்கு திறமை வாய்ந்தவர். யோகேசுவரா, எப்போதும் சிந்தனை செய்து நான் உங்களை எவ்வாறு அறிவேன்? மேலும் பகவானே, நீங்கள் எந்தெந்த ஸ்வரூபங்களில் என்னால் தியானம் செய்யத்தக்கவராக விளங்குகிறீர்கள்? ஜனார்தனா, உங்களது யோக சக்தியையும் விபூதியையும் மீண்டும் விரிவாகக் கூறுங்கள். ஏனெனில் உங்களுடைய அமுத மொழிகளைக் கேட்கிற எனக்கு திருப்தி ஏற்படவில்லை. கேட்க வேண்டுமென்ற ஆசை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீபகவான் சொல்கிறார், குருகுலத்தில் சிறந்தவனே, என்னுடைய விபூதிகள் தெய்வீகமானவைதாம். இப்பொழுது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றைக் கூறுகிறேன். ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவு இல்லை. அர்ஜுனா, நான் எல்லா உயிரினங்களின் உள்ளத்திலும் ஆத்மாவாக இருக்கிறேன். மேலும் உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நானே இருக்கிறேன். நான் அதிதியின் புதல்வர்களான 12 விஷ்ணுவாகவும் உளிர்ப்பவைகளுள் கிரணங்களோடு கூடிய சூரியனாகவும் 49 வாயுதேவர்களுள் தேஜஸ் ஆகவும் நட்சத்திரங்களுள் அவற்றின் தலைவனான சந்திரனாகவும் இருக்கிறேன். வேதங்களுள் சாமவேதமாக இருக்கிறேன். தேவர்களுள் இந்திரனாக இருக்கிறேன். பொறிப்புலன்களுள் மனத்தாக இருக்கிறேன். மேலும் உயிரினங்களுள் உணர்வாக ஞானசக்தியாக இருக்கிறேன். நான் ருத்ரர்கள் 11 பரமசிவனாக இருக்கிறேன்.
யக்ஷராட்சசர்களுள் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனாகவும், வசுக்கள் எண்மருள் அக்னியாகவும், சிகரமுடைய மலைகளுள் சுமேரு மலையாகவும் இருக்கிறேன். புரோகிதர்களுள் முக்கியமானவரான பிரகஸ்பதி என்று என்னை அறிந்துகொள். அர்ஜுனா, நான் படைத்தலைவர்களுள் ஸ்கந்தனாகவும், நீர்நிலைகளுள் கடலாகவும் இருக்கிறேன். நான் மகரிஷிகளுள் பிருகு மகரிஷியாகவும், சொற்களுள் ஓரெழுத்தான ஓங்காரமாகவும் உள்ளேன். வேள்விகள் அனைத்துள்ளும் ஜபமாகிய யக்ஞமாகவும், அசையா பொருட்களுள் இமயமலையாகவும் இருக்கிறேன். மரங்களனைத்துள்ளும் அரச மரமாகவும், தேவரிஷிகளுள் நாரதராகவும், கந்தர்வர்களுள் சித்ரதன் என்ற கந்தர்வனாகவும், சித்தர்களுள் கபில முனிவராகவும் இருக்கிறேன். குதிரைகளுள் அமுதத்துடன் தோன்றிய உச்சேஸ்ரவஸ் என்ற குதிரையாகவும், யானைகளுள் ஐராவதம் என்ற யானையாகவும், மனிதர்களுள் அரசனாகவும் என்னை அறிந்துகொள். நான் ஆயுதங்களுள் வஜ்ராயுதமாகவும், பசுக்களுள் காமதேனுவாகவும் உள்ளேன். சாஸ்திர முறையில் மகப்பேற்றுக்குக் காரணமான மன்மதனாக இருக்கிறேன். சர்ப்பங்களுள் சர்ப்பராஜனான வாசுகியாகவும் இருக்கிறேன். நான் நாகங்களுள் ஆதிசேஷனாகவும், நீர் வாழ்வனவற்றிற்கும் ஜலதேவதைகளுக்கும் தலைவனான வருணனாகவும் இருக்கிறேன். பித்ரு தேவதைகளுள் அரியமா என்ற பித்ரு தேவதையாகவும், அடக்கி ஆள்பவர்களுள் யமனாகவும் இருக்கிறேன். நான் தைத்தியர்களுள் பிரகலாதனாகவும், காலம் கணிப்பவர்களுள் காலமாகவும், விலங்குகளுள் சிங்கமாகவும், பறவைகளுள் கருடனாகவும் இருக்கிறேன். நான் தூய்மைப்படுத்துபவைகளுள் காற்றாகவும், ஆயுதம் தாங்கியவர்களுள் ஸ்ரீராமபிரானாகவும் இருக்கிறேன். மீன் இனங்களுள் முதலையாகவும், நதிகளுள் பாகீரதியான கங்கையாகவும் இருக்கிறேன். அர்ஜுனா, படைப்புகளின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நான் தான் இருக்கிறேன். வித்தைகளுள் ஆத்ம வித்தையாகவும், பிரம்ம வித்தையாகவும், தர்க்கம் செய்பவர்களுடைய தத்துவத்தை தீர்மானம் செய்ய உதவும் வாதமாகவும் நானே இருக்கிறேன். நான் எழுத்துக்களுள் அகாரமாகவும், சமாசம் அதாவது தொகைகளில் அல்லது தொடர்களுள் உண்மை தொகையாகவும், துவந்தவ சமாசமாகவும் இருக்கிறேன். அழிவற்ற, முதலும் முடிவுமற்ற, காலமும் காலங்களுக்கெல்லாம் காலமாகவும், எல்லா புறங்களிலும் முகம் கொண்ட விராட் ஸ்வரூபனும், எல்லாவற்றையும் காத்துப் பேணுபவனும் நானே. நான் எல்லாவற்றையும் அழிக்கின்ற மரணதேவதையாகவும், இனி உண்டாகப் போகின்றவற்றிற்கு காரணமாகவும், மாதர்களுள் கீர்த்தி தேவியாகவும், ஸ்ரீதேவியாகவும், வாக்தேவியாகவும், சுருதி தேவியாகவும், மேதா தேவியாகவும், திருதி தேவியாகவும், க்ஷமா தேவியாகவும் இருக்கிறேன். அவ்வாறே கானம் செய்ய தகுந்த வேதப் பகுதிகளுள் பிருஹத்சாமம் என்ற சாம வேதப் பகுதியாகவும், சந்தங்களுள் காயத்ரி என்ற சந்தமாகவும் நான் இருக்கிறேன். மாதங்களுள் மார்கழியாகவும், பருவங்கள் ஆறினுள் வசந்த ருதுவாகவும் நான் இருக்கிறேன். நான் வஞ்சகர்களுள் அவர்களது சூதாட்டமாகவும், திறமை படைத்தவர்களுடைய திறமையாகவும் இருக்கிறேன். நான் வெற்றி கொள்பவரது வெற்றியாக இருக்கிறேன். தீர்மானம் செய்யும் சக்தி உள்ளவர்களின் தீர்மானமாகவும், சத்துவ குணம் படைத்தவர்களிடம் சத்துவ குணமாகவும் இருக்கிறேன். நான் விருஷ்ணி குலத்தோருள் வாசுதேவனாகவும், உன்னுடைய நண்பனான நானாகவும், பாண்டவர்களுள் அர்ஜுனனாகவும், நீயாகவும், முனிவர்களுள் வேத வியாசராகவும், கவிஞர்களுள் சுக்ராசாரியரான கவியாகவும் இருக்கிறேன். அடக்குபவர்களின் அடக்கும் சக்தியாக இருக்கிறேன். வெற்றி பெற விரும்புபவர்களின் நியாய உணர்வாக இருக்கிறேன். மறைத்து வைக்கப்பட வேண்டியவற்றை காப்பாற்றுவதான மழனமாகவும், ஞானிகளுடைய தத்துவ ஞானமாகவும் நானே இருக்கிறேன். மேலும், அர்ஜுனா, எல்லா உயிரினங்களுக்கும் எது விதையோ, அவை தோன்றுவதற்குக் காரணமோ, அதுவும் நான்தான். ஏனெனில், நான் இன்றி எது இருக்கக்கூடுமோ, அத்தகைய இயங்குவதும் இயங்காததுமான உயிரினம் எதுவும் இல்லை. எதிரிகளை வாட்டுபவனே, என்னுடைய தெய்வீகமான விபூதிகளுக்கு, பெருமைகளுக்கு முடிவு இல்லை. எனது விபூதிகளினுடைய இந்த விரிவும் கூட உனக்காகவே ஓரளவுதான், அதாவது சுருக்கமாகத்தான் என்னால் கூறப்பட்டது. எது எது சிறப்புடையதோ, ஒளியுடையதோ, சக்தி படைத்ததோ, அந்த பொருள் எல்லாம் என்னுடைய ஒளியின் ஒரு பகுதியின் வெளிப்பாடே என்று நீ அறிந்து கொள். உனக்காகவே ஓரளவுதான், அதாவது சுருக்கமாகத்தான் என்னால் கூறப்பட்டது. தவிரவும், அர்ஜுனா, இவ்வாறு அதிகம் தெரிந்து கொள்வதால் உனக்கு என்ன பயன்? நான் இந்த அனைத்துலகையும் எனது யோக சக்தியின் ஓர் அம்சத்தினால் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் விபூதி யோகம் என பெயர் படைத்த 10வது அத்தியாயம் நிறைவுற்றது.